ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நாங்கள் ஊட்டி போயிருக்கும்போது ஊட்டி டு குன்னூர் பேக்கேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோங்க. டாக்ஸியில் தான் போனோம். ஸோ இந்த மாதிரி டாக்ஸியில் எப்படி புக் பண்ணுறது, டாக்ஸியில் போனோம் அப்படின்னா எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போகலாம், என்ன மாதிரி அங்கே ஏமாத்துறாங்க, ஸோ இந்த மாதிரி பல டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து ஊட்டி போகிறவங்களுக்காக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்ஸியில் ஊட்டியிலேருந்து குன்னூர் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேயிலை தோட்டங்கள் நிறையா இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டி நம்ம ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோ எடுத்துக்கலாம். நாங்களும் இங்க நிறுத்தி போட்டோ ஷூட் எடுக்க தான் போறோம். இங்க பாத்தீங்கன்னா டீ ஃபேக்டரி எல்லாமே இருக்கு. இங்க போனோம் அப்படின்னா குன்னூர்ல டீ பவுடர் நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி இங்க நீலகிரி தைலம் எப்படி மேக் பண்றாங்க, இது எல்லாமே இந்த வீடியோல வரப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஃபுல்லா வந்து அட்டைப்பூச்சி நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இங்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீ ஃபேக்டரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், டீ எஸ்டேட்ல இருந்து நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தூரத்தில் எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, அதுதான் வந்து டீ ஃபேக்ட்ரி. ஸோ இது வந்து குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு டீ எஸ்டேட். இங்கே ஃபுல்லாக அட்டைப்பூச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பார்த்து தான் வர வேண்டியது இருக்குது. இப்போ மழை டைம்ங்கிறதுனால இப்போ ஊட்டி டு குன்னூர் பேக்கேஜில் காரில் நாங்கள் வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பேக்கேஜ், அதாவது ஊட்டி குன்னூர் பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் சுற்றி காண்பிப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500. இது தவிர பார்க்கிங்கெல்லாம் நம்ம தான் வந்து காசு கொடுக்கணும். வாசம் வருது. இப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை நான் உங்களுக்கு வந்து காண்பிக்கிறேன். டோட்டலா என்னன்னா ஒரு 12 வகையான ஆயில் எடுக்கணும். ஜாயிண்ட் பெயின்க்கு, தலைமுடிக்கு, ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆயில் மேனுஃபேக்சர் ஆகுது. இந்த ஒரு ஆயில் எடுக்கிறது எப்படி நான் சொல்லிடுறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான், ஸ்டீம்ல எடுக்கிறதான். லீஃப்களும் சீட்ஸுங்களும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு லீஃப்ல வந்து இந்த ஒரு ஆயில் மட்டும் தான் எடுக்கணும். இதுக்காக செப்பரேட்டா நாங்க லீஃப் வச்சோம். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு 350 கிலோ உள்ள போடுவோம். போட்டு வாட்டர் ஃபில் பண்ணி மேல ஃபுல்லா மண்ணை சீல் பண்ணிட்டு இது கீழே வந்து ஃபர்னஸ் வரும். இங்க இருந்து ஒரு 180 டிகிரில வந்து பாயில் பண்ணும்போது 5 to 6 hours வந்து ஒரு ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம்ல தான் ஆயில் ஏறும். அந்த ஸ்டீம் வந்து பைப்லயே ஏறி இறங்கி வரும். இங்க வரும்போது என்ன ஆகும்னா, பைப் ஜாஸ்தி ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆயில் உள்ளே வேப்ரேட் ஆயிரும், இல்ல அந்த கிளாஸ் வந்து பஸ்ட் ஆகும். அதனால வாட்டர் ஃபில் பண்ணி இது கூலண்ட் பண்ணும். இது கூல் ஆகிற டைம்ல ஆயில் வாட்டர் லிக்விட் ஃபார்ம்ல வந்து இதுல இறங்கிடும். தண்ணியோட டென்சிட்டி எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும், அடியில போயிடும். ஆயில் மேல மிதக்கும். அடியில போற தண்ணி வந்து ஏர் பைப் மூலியமா வெளியே எடுத்து விட்டு ஆயில் மட்டும் தனியா பிரிச்சு விட்டுரும். அப்புறம் ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போய் பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு பாட்டில் அடிச்சு வரும். இதே மாதிரி ப்ராசஸிங்ல தான் மத்த எல்லா ஆயிலுமே மேனுஃபேக்சர் ஆகுது. இந்த நீலகிரி தைலம்ன்றது எதுக்குன்னா, ஜஸ்ட் நம்ம கோல்டு காஃபி ஹெடேக் டைம்ல விக்ஸ் எப்படி அப்ளை பண்றீங்க, நோஸ்க்கு ஜஸ்ட்டுக்கு தலைக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்றதுதான். நல்ல ஹாட் வாட்டர்ல போட்டு ஸ்டீம்ல எடுத்தீங்கன்னா தலையில தண்ணி எல்லாம் கட்டினா கூட வெளியே எடுத்துரும். குளிக்கும் போது கூட டிராப் பண்ணி குளிச்சிங்கன்னா உடம்பு டயர்டு ரொம்ப நல்லது. வீட்டுல வந்து ஃப்ளோர் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம், பூச்சிக்கு வராது, நல்ல ஸ்மெல் இருக்கும். இந்த மருதாணி எல்லாம் யூஸ் பண்ணும்போது 2-3 டிராப் போட்டீங்கன்னா நல்ல கலர் வரும். இந்த மாதிரி ஜென்ரல் யூஸ் தானே. இதே மாதிரி தான் உங்களுக்கு மத்த எல்லா ஆயிலுமே உங்களுக்கு கிடைக்கும். அது எந்தெந்த ஆயில் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு உள்ள எல்லாமே காமிச்சு கொடுத்துறேன். வரவல டீ கார்டன் எல்லாம் பார்த்தீங்களா, ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து இப்போ நீங்க போற வழி ஃபுல்லாமே என் கம்பெனியோட ஓன் கார்டன் தான். பல இந்திய ஆக்டர் முந்தாஜ் தெரியுங்களா, 80s ஹீரோயின், அவங்க ஓன் கார்டன் தான். டோட்டலா ஒரு 2500 ஏக்கர் இருக்கு, 4 ஃபேக்டரி இருக்கு. அதோட டைரக்ட் அவுட்லெட் தான் இந்த கடை. அவங்க ஃபேக்டரியோட அவுட்லெட் தான் டீலாம் சேல் பண்றோம். டீ டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா டீ பேக்கெட்ஸ் ஆயில் எல்லாமே செக் பண்ணியே வாங்கிக்கலாம். அப்படி ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க வாங்குற பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி கிச்சன் இங்கே இருக்கு போட்டு பார்த்து வாங்கிக்கலாம். ஆயில்ஸும் அதே மாதிரி தான், நீங்க எந்த பாட்டில் எடுக்கிறீங்களோ அதே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுவோம். அப்படி உள்ள வாங்க.
அதே சார் சாக்லேட் டீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. கிரீன் டீ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலா டீ சாக்லேட் டீ தரேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிரீன் டீ இங்க வந்து சாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸ்மெல் அரோமா அப்புறம் டேஸ்ட் எல்லாமே நல்லாவே இருக்கு. இது வந்து என்ன ஃப்ளேவர்னு தெரியல. சரி, இதுல இருக்கிற எல்லாமே சேம் ஃப்ளேவரா? ஓகே, இது வந்து கிரீன் டீ. அடுத்தது மசாலா டீ. கிரீன் டீ இது வந்து மசாலா டீ. சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு வாசனையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்தது வந்து சாக்லேட் டீ. இது வந்து சாக்லேட் டீ. சாக்லேட் டீ அது வந்து மசாலா டீ. சாக்லேட் ஃபிளேவர் அப்படியே இருக்குங்க. மசாலா டீ வந்து அது ஒரு தனி டேஸ்ட். இது வந்து சாக்லேட் டீ. எல்லாமே வந்து தனித்தனி டேஸ்ட். பியூர் பட்டா தான் வரும். இது என்னன்னா கொதிக்க வைக்க கூடாது, சக்கரை போடக்கூடாது, பால் ஊற்றக்கூடாது. தண்ணி நல்லா பாயில் ஆகிற டைம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ஒரு மூடி போட்டுச்சு. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இருந்தா தண்ணிக்குள்ள லீஃப்ல இந்த மாதிரி ஓப்பன் ஆயிட்டு வரும். இந்த மாதிரி விரிஞ்ச டைம்ல எடுத்து வெறும் வயிற்றுல தண்ணி மட்டும் குடிச்சு வந்தீங்கன்னா வீட்டை பெரியவங்களா இருந்தா இந்த ஹை பிபி, லோ பிபி, கொலஸ்ட்ரால், கிட்னி ஸ்டோன், ஓவர் வெயிட் எல்லாத்தையுமே சாப்பிடலாம். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி போனுக்கும் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஆளுக்கு வந்து 8 கிலோ வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் ரிமூவ் பண்ணும். இதுக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாது. நீங்க 10 வருஷம் கூட வச்சுக்கலாம். கிரீன் டீ இது ஐசன் வாங்க மோஸ்ட்லி வந்து எக்ஸ்போர்ட் தான். இதே நீங்க வெளியிலாம் போய் வாங்கினா டிப்டிலாம் சாப்பிடுவீங்க. நம்ம டிப்டிஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குவாலிட்டி தான் யூஸ் பண்ணி வரும். இதெல்லாம் என்னன்னா இதோட சிக்ரிகேஷன் ப்ராசஸ்ல வேஸ்டேஜ் டஸ்ட் போகுது இல்லைங்களா, ஜல்லடை ஜலிச்சு இறக்கும் போது உங்களுக்கு டஸ்ட் இறங்கும். அதெல்லாம் எடுத்து டிப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரே டைம் டிப் பண்ணும்போது கசப்பும் வரும், கலரும் வரும். அது காரணம் என்னன்னா இதுல ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி 1 to 1.5 days எக்ஸ்பைரி வந்துடும். இதெல்லாம் அது காரணம் என்னன்னா அந்த ஃபுட் கலரோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது, எத்தனை வருஷம் வேணா வச்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா இது கெஃபன் ஃப்ரீ, 0% கெஃபன் தான். ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். டீலே வந்து ஃபர்ஸ்ட் லீஃப் பண்ணுவாங்க, அதை எடுத்து பண்றது தான் இந்த கிரீன் டீ. அந்த கொழுந்து வகையில அந்த கொழுந்துல பண்றது. ரெண்டாவது குடிச்சது மசாலா டீ. மசாலா டீனா வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிப்பூ எல்லாமே அரைச்சு மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது என்னன்னா பால், சக்கரை, டீ தூள் எல்லாம் ஒரே டைம் போட்டு ஒன்னா பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். நாங்க வந்து 80% வரைக்கும் மில்க் ஆட் பண்றோம், 20% தான் வாட்டர் யூஸ் பண்றோம். ஒரு 5 கப் டீ போடுறோம்னா 4 கப் பால் ஊற்றுவோம், 1 கப் தான் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுலயே சாக்லேட் இருக்கு. சாக்லேட் டீனா வந்து கொக்கோ சீட்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும். இது வந்து பியூர் மில்க்ல போட்டீங்கன்னா ஹாட் சாக்லேட் டைப்ல வரும். உங்களுக்கு இதுலயே ஃபிளேவர் வேணும்னா ஜிஞ்சர் இருக்கு, ஏலக்காய் இருக்கு. இது ரெண்டுமே பிளாக் டீயாவும் யூஸ் பண்ணலாம், மில்க்லயும் யூஸ் பண்ணலாம். இது நார்மலா நீங்க வீட்டுல யூஸ் பண்ணுங்க. ஜென்ரலா பிளேன் டீ தான், குரூப் 1, 3 ரோசஸ் அந்த மாதிரி கம்பெனி டீ தான் வருது. அந்த மாதிரி நேச்சுரலா இருக்கு. அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபிளேவர் அதிகமா இருந்தா டபுள் ஸ்ட்ராங் டபுள் ஃபிளேவர் இருக்கும். அதே வெறும் பிளாக் டீ மட்டும் யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ப்ரோ பண்ணும். ஒரு பாக்ஸ் கிரீன் டீ 600 வரும் 1/2 கிலோ. மசாலா டீ 210, சாக்லேட் டீ 200 வரும், ஜிஞ்சர் 190, ஏலக்காய் 200, பிளெயின் டீ வந்து 170 ரூபா இருக்கு, 200 ரூபா இருக்கு. உங்களுக்கு லெமன் டீ வேணா அது 250 ரூபா வரும். இந்த மசாலா டீல என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்கா சொன்னீங்க? ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிப்பூ எல்லாமே அரைச்சு மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. டோட்டலா ஒரு 18 வகையான ஸ்பைஸ் அதுல ஆட். இது கிரீன் டீ. ஆமாங்க. கிரீன் டீ வந்து ஃபர்ஸ்ட் இது கிரீன் டீல இது வந்து லெமன் டீ. அது வெறும் உங்களுக்கு லீஃப்ல எடுக்கிற டீ. அதான் நல்லா ரோஸ்டட், இது நான் ரோஸ்டட். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் கொழுந்துல இருந்து கிடைக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் கொழுந்துல இருந்து கிடைக்கக்கூடாது. அந்த முன்ன கொழுந்து இருக்குல்ல, என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள பாத்தீங்களா, அதான் நீலகிரி தைலம். தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் கேஸ் பண்றது நீங்க மிக்ஸ் பண்ணதுனால எப்படி உபயோக மாட்டாங்களா? அதே மாதிரி கையில் எடுத்து நெச்சில, மூக்கில், கழுத்துல, நெஞ்சில தேய்ச்சிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தை போட்டு ஆவி பிடிச்சுக்கலாம். நீங்க சுடுநீர்ல போட்டு ஆவி பிடிக்கலாம். சார் இது இது எதுக்கு அப்படி பண்றீங்க? பக்கத்துல வரும். நல்லாதான் இருக்கு. பியூரிட்டி காட்டுறதுக்காக நெருப்பு வச்சீங்க.
மூட்டு வலிக்காக தேய்க்கிறோம். கை கால் வலி, முட்டி வலி, முழங்கால் வலிக்காக தேய்க்கிறோம். நல்லா அருமையா கேட்கும். அது இது என்ன தைலம் சார்? இது என்ன தைலம்? கல்தீரன்னு சொல்லி லீஃப்ல எடுக்கக்கூடிய ஆயில். கல்தீரன்னு சொல்லி இந்த இலையில இருந்து எடுக்கக்கூடிய ஆயில். முடி கொட்டாது, முடி நல்லா வளரும். டேண்ட்ரஃப் பெர்மனன்ட். இது ஆயில் பேர் சார்? ஸ்ட்ரைட் ஒரு ஆயிலா? இது என்னது? இதெல்லாம் ஆயில்ஸ் எல்லாமே வந்து க்ளோவ் ஆயில், இந்த மாதிரி மத்த ஆயில்ஸ் எல்லாம் அது கேம்போர், அதெல்லாம் கற்பூரத்துல தயாரிக்கிறது. இது மோத்துக்கு தேய்க்கிறோம். இதெல்லாம் மோத்துக்கு தேய்க்கிறோம். இதெல்லாம் முல்தானி சாண்டல்வுட் பவுடர், ஆலிவேரா. நெக்ஸ்ட் வந்து நம்ம டால்பின் நோஸ் போறோம். வாங்க போலாம். சொல்றேன் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.